ஹே ஆல் ஹாப்பி மார்னிங் எல்லாருக்கும். லாஸ்ட் வீடியோவுக்கு வந்து நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய வியூஸ் வேறு போயிருந்துச்சு. நான் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா லாங் வீடியோ அப்படிங்கிறதுனால ரொம்ப பேர் கவனித்து பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் ஆப்போசிட்டாக வந்து நிறைய வியூஸ் போயிருந்துச்சு. 1 வீக்காக இங்கே ரொம்ப வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அன்னைக்கு மார்னிங்லேருந்து ஃபுல்லாக பயங்கர மழை. மார்னிங் ஏஞ்சி நல்ல ஒரு லெமன் டீ குடிச்சிட்டு லன்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து நிறைய பேர் கவனித்து பார்த்துருக்குறீங்கன்னு தெரியுது. அதில் பார்ட் 2 சொல்லியிருந்தேன் இல்லையா லாஸ்ட்டில், அதோட பார்ட் 2 இந்த வீடியோவில் கண்டினியூ ஆகும். பட் எல்லா வீடியோஸ்லேயுமே சைக்காலஜி டாபிக் வருமா அப்படின்னா கிடையாது. சில வீடியோஸ் நார்மலாக எங்களோட டே இன் மை லைஃபாகவும் இருக்கும். சில வீடியோஸ் வந்து சைக்காலஜி ரிலேட்டட் கண்டென்ட்ஸும் இருக்கும். இன்றைக்கி டேயில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்னு ஷார்ட்டாக ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கும் இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அத்தியாவும் நானும் விளாண்டுட்டு இருந்தோம். அவன் வந்து இப்போது ரீசெண்ட் டேஸில் வந்து நம்பர்ஸ் சொல்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கா. அவள் கூட சேர்ந்து நம்மளும் உட்காந்து ஏதாச்சும் நம்பர்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோன்னா அவள் ரிப்பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ நம்பர் சொல்லி தான் விளாண்டுட்டு இருந்தோம் நாங்கள் 2 பேரும். இன்னைக்கு கொஞ்சம் மழை அப்படிங்கிறதுனால வெளியில் கிளைமேட்டும் மாறிடுச்சு, டெம்பரேச்சரும் இறங்கிருச்சு. அதனால ஃபுல்லாக ஸ்வெட்டர்லாம் போட்டுட்டு ஜாக்கெட்லாம் மாட்டிட்டு அப்புறம் தான் வெளியில் போனோம் லஞ்ச் கொடுக்குறதுக்காக. அப்புறம் ஷிவிக்கு லஞ்ச் கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். போகிறப்ப லைட்டாக தூறலாக தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா பயங்கரமாக மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே பெருசாக அம்பர்லாலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே ரெயின் ஜாக்கெட்ஸ் தான். ஸோ கிளம்பிட்டோம். நாங்களும் வெயிட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 12:45 கிட்ட ஆயிடுச்சு டைம். அதனால் நாங்கள் 2 பேரும் அப்படியே கிளம்பிட்டோம். மழையில் லைட்டாக நனைஞ்சிட்டு அத்தியாவுக்கு வந்து நம்ம ஊர்லேயும் ப்ராமுக்கு தேவையான அந்த ரெயினுக்கு போடுறதுக்கு ஷீட் எல்லாமே வாங்கிட்டு தான் வந்திருந்தோம். அது இங்கே ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்ட்ராலரும் சரி, அது கூட சேர்த்து வாங்கின சில திங்ஸுமே சரி. ஸோ அவளுக்கு வந்து அதை போட்டு கவர் பண்ணிவிட்டு நானுமே ஜாக்கெட் போட்டிருந்தனால 2 பேரும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஈவினிங் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு டின்னர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி ஸ்பெஷல் டின்னர் தான், பரோட்டாவும் ஒயிட் சால்னாவும். இங்கே வந்து பரோட்டா வந்து ஃப்ரோசன் தான் கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷெல்லாம் இங்கே இருக்காது. பட் ஒரு டெக்னிக் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம். என்னென்னா பரோட்டாவை வந்து நல்லா ஹாட் வாட்டரில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணி எடுத்துட்டு உடனே அப்படியும் பேன்லேயோ தோசைக்கல்லையோ போட்டு நம்ம இது பண்ணோன்னா நல்லா சாஃப்டாக நம்ம ஊர் பரோட்டா மாதிரியே வந்துச்சு. அப்புறம் வழக்கம் போல் நம்ம ஷெஃப்பு தான் வந்து இன்றைக்கி அவங்களோட மேஜிக் பண்ணி ஒரு நல்ல ஒயிட் சால்னா பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெயினாக 2 விஷயத்த தான் நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம். ஒன்று நம்ம ஃபேமிலி, இன்னொன்று ஆப்வியஸாக ஃபுட்டு தான். ஸோ ஃபேமிலிக்கு வந்து வேறு எதுவும் பண்ண முடியாது, இருந்து தான் ஆகணும். பட் ஃபுட் அப்படி இல்லைல்ல, நம்ம ஊருக்கு ரிலேட்டடான ஃபுட்டெல்லாம் நம்மளே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதனால் என்னெல்லாம் எங்களால் இங்கே வாங்குகிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிடுறது. அண்ட் இங்கே இன்டர்நேஷ்னல் சூப்பர் மார்க்கெட்டும் இருக்கனால மோஸ்ட்டாக நம்மளோட ஐட்டம்ஸ்லாம் நிறையவே இருக்குது அங்கே. பட் எங்களுக்கு அது கொஞ்சம் தூரம் அப்படிங்கிறதுனால மந்த்லி ஒன்ஸ் தான் போக முடியும். ஸோ அங்கேருந்து கிடைக்கிறது எல்லாமே வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே வந்து நம்ம ஊரில் இருந்தால் கூட இப்படி வீட்டில் பண்ணி சாப்பிட மாட்டோம். இங்கே வந்து நிறைய நம்ம ஊரோட ஃபுட் ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணி டெய்லி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். சைக்காலஜி ரிலேட்டடாக நான் போடுற கண்டென்ட் எல்லாமே நான் பார்த்த கிளைண்ட்ஸ் அண்ட் சில கேசஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்களோட ரியல் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டை நான் சைக்காலஜியோட கம்பைன் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸோ இல்லை அதுக்கு நான் என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் என்ன திங்க் பண்ணுறேனோ அப்படிங்கிறத தான் இந்த நான் யூடியூப்பில் வந்து பேசுகிறது ஆர் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே. லாஸ்ட் வீடியோவில் ஒரு 5 இம்பார்ட்டண்ட் லைஃப் ஸ்கில் பற்றி சொல்லியிருந்தேன். அது பார்க்காதவங்க லாஸ்ட் வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த கண்டென்ட் என்னன்னு புரியும். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த கண்டென்ட். அதில் லாஸ்ட்டில் நான் சொல்லியிருந்தேன், அப்போது இதெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் மிஸ்டேக்கா, அவங்க மேலே தான் தப்பான்னு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டாப்பிக்காக பேச போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பேரண்ட்டை தப்பு சொல்கிறதோ ஆர் அதுக்கு முந்தின ஜென்ரேஷனை தப்பு சொல்கிறதோ நம்மளோட இன்டென்ஷன் கிடையாது. பட் அவங்க சொல்லி கொடுத்த சில பேரண்டிங் மெத்தட்ஸாக இருக்கட்டும், சில வே ஆஃப் லைஃபாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எந்த கொஸ்டினுமே கேட்காம நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுவோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது.
நமக்கு முன்னால ஜென்ரேஷனோட லைஃப் வந்து சர்வை பண்றதுக்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றதா இருக்கட்டும், சாக்ரிஃபைஸ் பண்றதா இருக்கட்டும், பெரியவங்க சொல்றத மட்டுமே கேட்டுட்டு, அது தப்பா ஆர் கரெக்ட்டா? என் லைஃப்‌க்கு அது சூட் ஆகுமா? எனக்கு அது ஹாப்பினஸ் தருமா? அப்படின்றத பத்திலாம் எத பத்தியுமே யோசிக்காம சொசைட்டிக்கு பயந்து தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் அது அவங்க மிஸ்டேக்கா இல்லையா அப்படின்னா, நம்ம வந்து ஜென்ரலா அப்படி சொல்லிற முடியாது. ஏன்னா, அவங்களுக்கு முந்தின ஜென்ரேஷன்னு அத தான் அவங்களுக்கு சொல்லிக் குடுத்தாங்க. அத அப்படியே அவங்க அத வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க மேல தப்பு. இவங்க வந்து இப்படி பண்ணது தப்பு. ஆர் நம்ம வந்து அந்த இத வந்து தப்புன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஜெனரலைஸே பண்ண முடியாது. ஸோ யார் மேல தான் தப்பு? ஏன்னா, யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம ஜெனரேஷன்ல நெறைய பேர் பிரேக் பண்றோம் இல்லையா? இந்த ஜெனரேஷனா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த நெறைய விஷயத்த. ஏன்னா தப்புன்னு தெரியுது. அத ஃபாலோ பண்ணோம் அப்டின்னா, நமக்கு நல்லதில்ல. நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் நல்லதில்லன்னு தெரிஞ்சு, நெறைய விஷயத்த இந்த இந்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க நம்ம பிரேக் பண்ணிட்டுருக்கோம். ஏன் அப்ப அத முந்தின ஜெனரேஷன் பண்ணல? அப்ப அவங்க மேல யார் மேலயோ தப்பு தானே! அப்டிதான் எல்லாருக்குமே தோணும். அவங்களுக்கு வந்து நமக்கு இருந்த எக்ஸ்போஷர் வந்து அந்த ஜெனரேஷன்ல யாருக்குமே அதாவது நெறைய பேருக்கு கிடைக்கவே இல்ல. இப்போ இருக்க ஜெனரேஷன் வந்து ஒரு Instagram எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், ஏதோ ஒரு ஊர்ல ஒரு நியூஸ் நடக்கும். அது நமக்கு வந்து இந்தியால உட்காந்துருக்க நமக்கு வந்து தெரியுது. ஸோ அந்த மாரி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. நெறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியுது. இந்த மாரி நெறைய நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால, நம்ம வந்து கொஸ்டின் கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் அதுவே அந்த ஜெனரேஷனுக்கு அது கிடைச்சதா அப்டின்னா, கண்டிப்பா கிடையாது. இன்னும் வந்து இத டீட்டெயிலா சொல்லணும் அப்டின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இன்னும் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால யார்கிட்ட கேட்டிருந்தாலுமே, இந்த ஜெனரேஷன்ல இருக்க பீப்பிள் யார்கிட்ட கேட்டிருந்தாலுமே, டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து நார்மலா அப்டின்னா, எல்லாருக்குமே அது நார்மலா தான் இருந்திருக்கும். ஏன்னா, அது நார்மலைஸ் தான் பண்ணியிருந்தாங்க. ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப அடிக்க தான் செய்வாங்க. அப்படிதான் இருந்துச்சு. அத தான் எல்லாருமே வந்து பார்த்து வளர்ந்தது. சொல்லிக் குடுத்து வந்ததுமே அதான். பொண்ணு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோ. ஹஸ்பண்ட் வந்து கோவத்துல அடிக்கிறாங்க அப்படின்னா, அத வந்து பெரிய பிரச்சனைலாம் ஆக்காத. அப்படிதான் வந்து இருந்துச்சு. பட் ஒரு 7, 8 வருஷக்கு அப்புறம் நம்மகிட்ட இப்ப அத கேட்டோம் அப்படின்னா, நமக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ்னா என்ன? அதுக்கு என்ன சட்டப்படி ஆ ஆக்ஷன் எடுப்பாங்கன்றது முதற்கொண்டு இப்ப நெறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு. நான் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். இத விட வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணப்பட்டது என்னன்னா, ஜோக்குக்கு வந்து நம்ம சொந்தக்காரங்க யாரோ சொந்தம்னு இல்ல, யாரா இருந்தாலுமே கருப்பா இருந்தா கலாய்ப்பாங்க, ஒல்லியா இருந்தா கலாய்ப்பாங்க, குண்டா இருந்தா கலாய்ப்பாங்க. இந்த மாரி நெறைய விஷயத்துக்கு நம்மளே யாரையோ கிண்டல் பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம். அது தப்புன்னு கூட நமக்கு தெரியல அந்த டைம்ல. பட் இப்போ அத கேட்டீங்கன்னா, அது பாடி ஷேமிங். அது ரொம்ப தப்பு அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி நம்ம ஜெனரேஷன் வந்து அத சேஞ்ச் பண்ணிட்டு வர்றோம். இந்த மாதிரி நெறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. முக்கியமா இந்த வில்லேஜ் சைட்லாம் இன்னும் இது நடந்துட்டு தான் இருக்குது. அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனே இன்னும் போய் கூட சேர்ந்திருக்காது. இது நான் வந்து நானாலாம் எதுவும் சொல்ல கிடையாது. நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி நான் பார்த்த கேஸஸ்ல ஒன் ஆஃப் த கேஸஸ் இந்த மாதிரியும் கூட இருக்குது. விளையாட்டுக்கு சொல்றது. நெறைய பேரு அத இன்னுமே விளையாட்டுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இன்னும் இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்னன்னா, கிண்டல் பண்றவங்களுக்கு அது பாடி ஷேமிங்ன்னு தெரியல. அத விட முக்கியமா கிண்டல் பண்ணப்படுறவங்களுக்கும் தன்ன ஒருத்தர் பாடி ஷேம் பண்றாங்கன்றதே தெரியல. அந்த அளவுக்கு தான் நம்ம சொசைட்டி வந்து இங்க இருக்குது. வில்லேஜ் சைட் இன்னும் மோசம். அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் போய் சேரவே கிடையாது. இந்த மாரி விஷயங்கள்லாம் தப்புன்னே தெரியாதவங்கள போயிட்டு நம்ம எப்படி வந்து தப்பு சொல்ல முடியும்? ஆர் அவங்க வந்து வளர்த்த விதம் வந்து எப்படி தப்புன்னு நம்ம சொல்ல முடியும்? பட் இதுல தப்பு பண்ணவங்க இருக்கிறாங்க. அது யாரு அப்டின்னா, இதெல்லாமே தப்பு. இப்ப வந்து இதெல்லாம் பண்றதுனால என் குழந்தை பொண்ணோ, பையனோ ஹேப்பியா இல்ல அவங்க லைஃப்ல. அவங்களுக்கு புடிச்ச வாழ்க்கைய அவங்க வாழலன்னு தெரிஞ்சும், அத பத்தி எதுவுமே கண்டுக்காம, எனக்கு முக்கியம் சொசைட்டி, எனக்கு முக்கியம் சொந்தக்காரங்களோட பார்வ, ஆர் எனக்கு வந்து என்னோட கேஸ்ட், என்னோட ரிலிஜன் இதெல்லாம் தான் முக்கியம்னு சொல்லி, அவங்க லைஃப் வந்து கெடுத்தது மட்டும் இல்லாம, அவங்க குழந்தைங்க லைஃபையும் சேர்த்து கெடுத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே, எல்லா பேரண்ட்ஸுமே தப்பு பண்றவங்க தான். முக்காவாசி பேரண்ட்ஸ் என்ன பண்றீங்கன்னா, உங்க குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி குடுக்குறதே இல்ல. நீங்க எல்லாரும் ஒரு ஆர்டர் வச்சிருக்கிறீங்க. அந்த ஆர்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொசைட்டி, அப்புறம் சொந்தக்காரங்க,
அப்புறம் ஒரு கடவுள், அப்புறம் கேஸ்ட்டு, அப்புறம் இன்னும் யாரெல்லாம் ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணிட்டு, லாஸ்ட் நம்பர் எதுவோ அதில தான் உங்க குழந்தைங்கள வந்து வைக்கிறீங்க நீங்க. இது வந்து கசக்குற உண்மதான். பட் இத நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். இது வந்து நெறைய குழந்தைங்க ஃபீல் பண்றாங்க. குழந்தைங்க இன் த சென்ஸ் சின்ன குழந்தைங்க கிடையாது. அவங்க எல்லாரும் இப்ப வளர்ந்த அடல்ட்ஸ் தான். பட் நீங்க ட்ரீட் பண்ண விதம் வந்து இப்ப வரைக்குமே அவங்கள அந்த மைண்ட் செட்ல தான் வச்சிருக்குது. இதுல வந்து ஒரு தனி கேங் இருக்கிறீங்க. யாரு அப்டின்னா, நான் என் குழந்தைய லவ் பண்றேன். பட் சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணுச்சு அப்டின்னா, என் குழந்தைக்கு என்னோட லவ் எப்பவுமே இருக்கும் அப்டின்னு. ஸோ இதுக்கு பேர் வந்து சைக்காலஜில வந்து கண்டிஷன் லவ் அப்டின்னு சொல்லுவாங்க. கண்டிஷன் லவ்னா என்னன்னா, இதெல்லாம் பண்ணா தான் எனக்கு உன் மேல பாசம் இருக்குன்னு சொல்றது. எக்ஸாம்பிள்க்கு வந்து, நீ வந்து எதிர்த்து பேசலேன்னா, என்னோட பொண்ணு. நீ என்னை எதிர்த்து பேசிட்ட அப்டின்னா, நீ என் பொண்ணே கிடையாது. நீ வந்து நல்லா படிச்சு எனக்கு பெருமை சேர்த்தா மட்டும் தான் என் பையன். இல்ல நீ எனக்கு படிச்சு பெருமை சேர்க்கலைன்னா, நீ என் பையனே இல்ல. நீ எனக்கு பொறந்ததே வேஸ்ட்டு. இந்த மாரிலாம் சொல்ற நெறைய பேர் இருக்கீங்க இல்லையா? சாரி இருக்காங்கல்ல. அவங்க அதெல்லாம் தான் கண்டிஷன் லவ் அப்டின்னு சொல்லுவாங்க. கண்டிஷன் போட்டு நான் உனக்கு வந்து அன்பு குடுக்குறேன் அப்டிங்கிறது தான் கண்டிஷன் லவ். இன்னொரு கேட்டகரி ஆஃப் பேரண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அன்கண்டிஷன் லவ் வந்து எப்படி குடுக்கணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதாவது நான் இந்த மாரிலாம் கண்டிஷன்லாம் போட மாட்டேன். இதெல்லாம் பண்ணா தான் என் குழந்தை அப்டின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் நான் வந்து கம்யூனிகேட் பண்ண மாட்டேன் என் குழந்தைகிட்ட. நான் வந்து ஸ்ட்ரிக்ட்டா தான் பிஹேவ் பண்ணுவேன். ஏன்னா, இப்போ நான் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா தான் அவங்களோட ஃப்யூச்சர் வந்து நல்லாருக்கும். அப்படின்னு ஒரு தாட் வந்து வச்சுட்டு, அ அந்த மாரி சில பேரும் இருக்குறாங்க. இந்த மாரிலாம் பண்றனால, எங்க கிட்ட வர கிளையண்ட்ஸ் ஆர் கேஸஸோட லைஃப் ஸ்டைல் எப்படி ஆகுது அப்படின்னா, அவங்கனால நெறைய விஷயத்த வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. அவங்க எமோஷன்ஸ, ஃபீலிங்ஸ எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. ஸோ, அது இப்ப இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னா, செட் ஆக மாட்டேங்குது. அதனால அவங்க ஃபேமிலில நடக்கிற இஷ்யூவா இருக்கட்டும், அவங்க குழந்தைங்க கிட்ட மிஸ்கம்யூனிகேட் ஆகுறது அதாவது அடுத்த ஜெனரேஷன் சொல்றேன். எங்களுக்கும் அடுத்த ஜெனரேஷன் கிட்ட மிஸ்கம்யூனிகேட் ஆறதா இருக்கட்டும்னு நெறைய ப்ராப்ளம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்க ஜெனரேஷன் லைக் 90ஸ், ஏர்லி 2Kல பேரண்ட் ஆனவங்க எல்லாருமே. ஜெனரேஷனுக்கு வந்து வேற வழியுமே இல்ல. நீங்க பிரேக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 1000 வருஷம், 2000 வருஷம் ஃபாலோ பண்ணோம் நாங்க. அதனால வந்து அதுதான் கரெக்ட்டு அப்படின்னு ஆகாது இல்லையா? 2000 வருஷம் ஃபாலோ பண்ணாலும் சில விஷயங்கள் தப்புன்னு இருக்கு. நெறைய விஷயங்கள் நல்லதுமே இருக்கு. நான் வந்து எதுவுமே நல்லதில்ல, எல்லாமே கெட்டது, சொல்லிக் குடுத்த எல்லாமே தப்பு அப்படின்லாம் நான் சொல்லவே இல்ல. ஸ்டார்ட்டிங்ல இருந்து நான் இத தான் சொல்றேன். சில வே ஆஃப் லைஃப் தப்பா இருக்கு. அத பிரேக் பண்ணி மாத்தி தான் ஆகணும். ஸோ, நம்ம பேரண்ட்ஸ வந்து மதிக்கிறோம். அவங்களுக்கு வந்து நம்ம ரெஸ்பெக்ட் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இது வந்து தப்பு. இது என்னோட குழந்தைய ஹர்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுமே, அத ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது. சிலர்லாம் இருக்கிறாங்க. நெறைய பேரண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் அப்போலாம், நாங்க வந்து ரொம்ப அறிவாளியா கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்ற மாரி கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? என் பசங்களுக்கு வந்து ஒருத்தவங்கள போய் கொலை பண்றது தான் ஹாப்பி அப்படின்னா விட சொல்றீங்களா? அப்படின்னு. தயவு செஞ்சு இந்த மாரி ஸ்டூப்பிடா யோசிக்கவே யோசிக்காதீங்க. எந்த குழந்தையுமே அப்படி யோசிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு யாரும் வந்து நாலேட்ஜ் இல்லாமலாம் இல்ல. மாரல் வேல்யூஸ்ன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? மாரலா இது தப்பு, இது கரெக்ட்ன்னு இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன். மாரலி இது தப்பு, கரெக்ட்டு. நாட் உங்க சொசைட்டி, உங்க கல்ச்சர்ல இது தப்பு, இது கரெக்ட்டு. அப்படி கிடையாது. மாரலா கொலை பண்றது எந்த ஊரா இருந்தாலும், எந்த நாடா இருந்தாலும் தப்பு தான். நம்மள ஃபர்ஸ்ட்டு பிரையாரிடைஸ் பண்ணிட்டு, மத்தவங்களெல்லாம் பின்னால வைக்கிறதா இருக்கட்டும். இதெல்லாம் மாரலி கரெக்ட்டு. இந்த மாரி விஷயங்கள் பண்றனால யாரும் ஹர்ட் ஆக போறதில்ல. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு, போயி உங்க பசங்க கிட்ட பேசுங்க. கம்யூனிகேட் பண்ணுங்க. வேற எதுவுமே வேணாம். நீங்க வந்து இன்னைக்கே வந்து நீங்க பேசிட்டு, நாளைக்கே உங்களோட வே ஆஃப் லைஃப்ப நீங்க ஃபுல்லா மாத்திக்கணும். அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் போய் கம்யூனிகேட் பண்ணுங்க. இது புடிக்கல, புடிக்கும்னு ஏதாச்சும் சொல்லுவாங்க இல்லையா? அத லிசன் பண்ணுங்க. ஏன் புடிக்கலன்னு கேளுங்க. அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அதாவது அவங்க கண்ணோட்டத்துல அவங்க அத எப்படி பார்க்குறாங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்க சைட் பாயிண்ட் ஆஃப் வியூவும் சொல்லுங்க. அதுல எது மாரலி கரெக்ட்டோ, எது லாஜிக்கலா கரெக்ட்டோ, அத சூஸ் பண்ணி அந்த வேவ வந்து அப்ரோச் பண்ணுங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் இது. இத காம்ப்ளிகேட் பண்ணிட்டு
நடக்கிறனால நிறைய ஃபேமிலிஸ் வந்து அடியாகுது. அதையுமே நார்மலைஸ் தான் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல. ஃபேமிலினா சண்டை வரதான் செய்யும், ஃபேமிலினா பிரச்சனை இருக்க தான் செய்யும் அப்படின்னு நார்மலைஸ் தான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வேற டாபிக்ல பேசலாம் நம்ம. பட் அது நார்மல் கிடையாது. ஒரு ஃபேமிலினா அது ஹாப்பியா இருக்கணும். சண்டை வரும், இல்லைன்னுலாம் சொல்ல. அங்க கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், கம்யூனிகேஷன் இருக்கணும். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். முக்கியமா நீங்க வாழ்ந்த லைஃப் ஸ்டைல வந்து 25 வருஷமோ 30 வருஷமோ வாழ்ந்ததை சேஞ்ச் பண்ணி உங்க குழந்தைங்களுக்காக பண்றீங்க இல்லையா? உங்க குழந்தைங்கள ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி சொசைட்டியா இருக்கட்டும், சொந்தக்காரங்களா இருக்கட்டும், ஆர் வீட்டுக்குள்ளேயே நிறைய பேர் இன்லாஸ் இருப்பாங்க, ஆர் ஈவன் பேரண்ட்ஸ் நிறைய பேரை வந்து எதிர்த்து உங்க குழந்தைங்களுக்கு எது நல்லதோ சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து அவங்கள ப்ரியாரிட்டைஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா பேரண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வந்து இப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ரொம்ப நல்ல வேலை போயிட்டு இருக்கிறீங்க. உங்க குழந்தைங்க வந்து கண்டிப்பா மென்டலி எமோஷ்னலி ரொம்ப ஸ்ட்ராங்கா வருவாங்க. அது இருந்தாலே போதும், அவங்க லைஃப்ல எதை வேணா அச்சீவ் பண்ண முடியும் அவங்கனால. ஸோ தேங்க்யூ. நல்லா சாப்பிடுங்க, படிங்க, ஜாப் போங்க, ஊர் சுற்றுங்க, பிடிச்சத பண்ணுங்க, பிடிச்ச லைஃப்பை பிடிச்சி வாழுங்க. லாஜிக்கலாக மாரலாக எந்த டெசிஷன்னாலுமே லைஃப்பில் எடுத்து பழகுங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்தவங்களுக்கும் வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஒரு